வணக்கம். நான் வழக்கறிஞர் பிரியங்கா பேசுகிறேன். என்கிட்ட வந்து ஒரு சில நபர்கள் ஒரு 3 கேள்வி கேட்டிருக்காங்க. என்னென்னா, மெயின்டெனன்ஸ்னால் என்ன, அலிமோனினா என்ன, அதுக்குடைய ரிலேட்டட் ஜட்ஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் சொல்ல முடியுங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். நான் மெயின்டெனன்ஸ்னாலும் ஜீவனம்சம் தான், அலிமோனினாலும் ஜீவனம்சம் தான். இப்போது மெயின்டெனன்ஸை வந்து நம்ம வந்து ஒரு 2ஆக பிரிக்கலாம். என்னென்னா, ஒன்று இன்ட்ரி மெயின்டெனன்ஸு, இன்னொன்று பர்மனெண்ட் மெயின்டெனன்ஸு. இப்போது இன்ட்ரி மெயின்டெனன்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு வழக்கு வந்து நிலுவையில் இருக்குது அப்படின் போது அந்த லீகல் ப்ரொசீடிங்ஸ்க்குரிய எக்ஸ்பென்சஸ் வந்து மீட் அவுட் பண்ண முடியாத சிச்சுவேஷனில் இருப்பாங்க ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப். அந்த நீதிமன்ற தொகை இருக்குது பார்த்தீங்களா, செலவு தொகை, அது கூட இல்லாமல் இருப்பாங்க. அப்படின் போது இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் எனக்கு வந்து இன்ட்ரி மெயின்டெனன்ஸு அவங்க வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 24 ஹிந்து மேரேஜ் ஆக்ட் படி ஒரு பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் வந்து ஒரு நோட்டீஸ் வந்து நம்ம சர்வ் பண்ணணும் ஆப்போசிட் பார்ட்டிக்கு. இப்போ ஆப்போசிட் பார்ட்டி ரிசீவ் பண்ணி அதோட டைம் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 60 நாள். அந்த 60 நாளுக்குள்ளார இன்கம் வந்து இப்போ என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் பெட்டிஷனே போடுறீங்க. அப்படின் போது இன்கம் வந்து ப்ரூவ் பண்ணணும். இப்போ அதர் சைடு என்ன சொல்லுவாங்க, உங்ககிட்ட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது, அதன் மூலியமாகவும் இன்கம் வருதுங்கிறதெல்லாம் அவங்க வந்து கவுண்டராக ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டையும் வந்து பார்த்து நீதிமன்றம் வந்து உங்களுக்கு வந்து ஆணை பிறப்பிப்பார்கள். சரி, இப்போது பெர்மனெண்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னா என்னென்னா, அது வந்து பெர்மனெண்ட் மெயின்டெனன்ஸ்னு சொல்லலாம், பெர்மனெண்ட் அலிமோனி அப்படின்னும் சொல்லலாம். அப்படின்னா என்னென்னா, அது ஒரு லம்சம் அமௌண்ட்டு. சரி, அதை எப்போ வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவோர்ஸ் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அன்றைக்கி வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அலிமோனி வந்து வாங்கலாம். இல்லைன்னா டிவோர்ஸ் வாங்கின பிறகு ஃபைல் பண்ணக்கூடியது தான் வந்து அலிமோனி. இது டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னீங்கன்னா, கோர்ட் ஆஃப் லா தான் வந்து டிசைட் பண்ண முடியும். சரி, இப்போ மெயின்டெனன்ஸ் வந்து கேன்சல் அல்லது மாடிஃபை பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு குவெஸ்டின். கண்டிப்பாக பண்ண முடியும். என்னென்ன காரணம் அப்படின்னீங்கன்னா 3 கிரவுண்ட்ஸ் இருக்குது. இப்போது ஒரு ஆண் வந்து வேறொரு பெண்ணுடன் உடலுறவு ஏற்படுத்தி கொண்டால் அப்போ வந்து மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம் அல்லது மாடிஃபை பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ரீமேரேஜ் பண்ணிட்டாங்கனாலும் கேன்சல் பண்ணலாம் அல்லது மாடிஃபிகேஷன் வந்து நடக்கும். சரி, 3வது பார்த்தீங்கன்னா, ஒரு மனைவி வந்து அவங்க வந்து கற்பத்தன்மையே வந்து இழந்துட்டாங்க அப்படின் போதும் மெயின்டெனன்ஸ் வந்து கேன்சல் ஆகும் அல்லது மாடிஃபிகேஷன் வந்து ஆகும். சரி, இப்போ வந்து நான் ஜட்ஜ்மெண்ட் பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஜட்ஜ்மெண்ட்னு என்னென்னா, இப்போ ஒரு வழக்கில் ஹஸ்பண்டோட சேலரியிலேருந்து 20 அல்லது 25% வந்து மெயின்டெனன்ஸாக மனைவி வந்து வாங்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து சுப்ரீம் கோர்ட் ரூலிங்ஸ். இது சுப்ரீம் கோர்ட் ரூலிங்ஸ்னும் சொல்லலாம், சுப்ரீம் கோர்ட் டெசிஷன் அப்படின்னும் சொல்லலாம், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, இன்னொரு வழக்கு பார்த்தீங்கன்னா பைகாமின்னா என்ன அப்படின்னா, ஒரு நபர் வந்து திருமணம் செஞ்சுட்டாங்க, ஆனால் அந்த திருமணத்தையே மறைச்சு இன்னொரு திருமணம் செஞ்சிடறாங்க. அப்படின் போது அந்த செகண்ட் மேரேஜே வந்து வாய்ட் மேரேஜ். அப்படி இருந்தாலும் பாதிக்கப்பட்ட அந்த மனைவி மெயின்டெனன்ஸ் வந்து கேட்கலாம் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் ரூலிங்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மனைவி வந்து நல்லா ஹைலி குவாலிஃபைடாக இருப்பாங்க, எஜுகேஷன் வைஸுங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, பட்டதாரியாக இருப்பாங்க, ஆனால் வந்து வாழ்வாதாரமே அவங்களுக்கு வந்து இல்லாமல் இருக்கும். அப்படின் போதும் அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து சுப்ரீம் கோர்ட் ரூலிங்ஸு. சரி, இப்போது அந்த 20-25% நான் சொல்கிறேன் இல்லைங்க, அது வந்து சட்டத்தில் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது சட்டத்தெல்லாம் கிடையாது. அப்போது எதை வச்சு வந்து தீர்மானம் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆவணம். இப்போ நான் 3 ஜட்ஜ்மெண்ட் நான் சொல்லியிருக்கேன், 3ம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படின் போது ஒவ்வொரு வழக்கும் ஒவ்வொரு தன்மைகளை கொண்டது. இப்போது உங்களுடைய வழக்கு வந்து எந்த மாதிரி தன்மைகள், எந்த மாதிரி ஆவணங்கள் வந்து நீங்கள் சமர்ப்பிப்பீர்கள் அப்படிங்கிறத பார்த்து தான் நீதிமன்றம் வந்து ஒரு ஆணை வந்து கொடுப்பாங்க. சரி, மேலும் நான் வந்து அடுத்த வீடியோவில் என்னால் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு சட்டத்தை பற்றி எளிமையான முறையில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நன்றி.